சீமான் பெரியார் கடந்த சில தினங்களாக இந்த சீமான் என்ற பெயர் உண்மைக்குமே பெரிய லெவலில் பேசப்படுது. சீமானுக்கு ஆதரவு எதிர்ப்பு இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவோட கையில் என்ன ஆயுதம் இருக்குது எதுவுமே தெரியாது. ஃபோட்டோ பிடிச்சது பிரச்சனையா, இலங்கைக்கு போனது பிரச்சனையா, அல்லது பெரியாரை பற்றி பேசினது பிரச்சனையா? ஆரம்பம் என்னவோ ஒருத்தர கோபத்தை தூண்டி விட்டு தான் அவங்களோட வாயிலிருந்து நிறைய விஷயங்களை நாம காக்க வைக்கலாம். ஸோ இதைத்தான் இப்போ திமுக கையாளுது. அதாவது சீமானை தூண்டி விட்டு சீமான வாய்ப்புகளால் பெரியாரை பற்றி எடுக்க வச்சுட்டு இப்போ பெரியார் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக போகல. பெரியார்னு தூக்கி பிடிச்சவங்களாம் அங்கே போயிட்டாங்களோ தெரியாது. வீட்டை முற்றுகைன்னு சொல்லி சும்மா கடந்த அவன் சலூனை முற்றுகிட்டு அதெல்லாம் ஒரு மாதிரி போயிட்ட பிறகு இப்போ போட்டோ பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. சீமான் போயிட்டு தலைவரோட நின்று போட்டோ எடுத்தவரா, இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதோடு சேர்த்து சீமான் இலங்கைக்கு போனவரா, எவ்வளவோ பிரச்சனை இருக்கு நாட்டில். இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவனவன் என்னெல்லாம் செய்கிறான் இந்த இந்தியாவில், கர்மம் எல்லாம் நடக்குது. அதை பார்க்கறதுக்கு ஆகல இல்லை. சீமான் இலங்கைக்கு வந்ததோ வராதோ இருக்கட்டும், தலைவரோட ஃபோட்டோ பிடிச்சதோ ஃபோட்டோ பிடிக்காத இருக்கட்டும், ஆமக்கறி சாப்பிட்டாலும் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைடா. இன்றைக்கு 2009 யுத்தம் மௌனிச்ச பிறகு இந்த ஈழத்தமிழர் போராட்டங்கள், இந்த இன அழிப்பு தொடர்பான எல்லா பிரச்சனைகளையும் இன்றைக்கு விடுதலை புலிகளோட கொடியோட முன்னுலகுக்கு எடுத்து போறதாரு. அவன் நல்லவனோ கெட்டவனோ அது தேவையில்லை. நீங்கள் சொல்ற மாதிரி அவன் கெட்டவனா இருக்கட்டுமே, ஈழத்தமிழர்கிட்ட காசெல்லாம் கொள்ளையடி சாப்பிடனா இருக்கட்டுமே, அவனே இதுல இருந்து ஒதுங்காம இப்படியே முன்னுண்டு எல்லாத்துலேயும் போராடி கொண்டிருக்கோம். ஒரு கட்சியை ஒருங்கிணைச்சு இந்த கட்சிகள் எத்தனை பேரை வளர்த்தெடுத்து அவ்வளவு துருவங்களை சந்திச்சு எத்தனையோ கட்சியிலேருந்து உறுப்பினர் வெளியால போய் உள்ள இப்படி எவ்வளவோ எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தனிச்சு தான் நிப்பன் என்று சொல்லி ஈழத்தமிழன் சொல்லி ஏன் நிற்கணும்? காசு பணம் சம்பாதிக்கிறவனாக இருந்தால் இன்றைக்கு எல்லாத்தையும் தூக்கி விட்டான் விட்டுட்டு போகலாம். இவ்வளோ பிரச்சனை வரும்போது என்ன ஒரு சின்ன இதான் பிரச்சனைன்னு சொல்லி ஒத்து போட்டு அவன் போயிட்டு இருக்கல. அவன்கிட்ட காசு இல்லையா? இப்போ நீங்கள் சேர்த்து கொடுத்த காசுகள் எதுக்காக முன்னிக்கணும்? இன்றைக்கும் 2009 யுத்தம் முடிஞ்ச பிறகு, அது ஆயுத போராட்டம் மௌனிச்ச பிறகு, இந்த புலிக்கொடியோட இன்றைக்கு தலை தூக்கி நிற்கிற ஒரு தமிழன் என்று சொன்னால் அது சீமான் மட்டும்தான். அதாவது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பான சீமான். மேதகு விழுப்பிள்ளை பிரபாகரனுக்கு அடுத்து தமிழ விடுதலை புலிகள் என்று சொல்லி சின்னங்களையும் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் கொண்டு போறது ஈழத்தமிழோட சேர்ந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். உள்ளுக்குள்ள என்ன பூசல் நடக்குது, வெளியால் என்ன பூசல் நடக்குதுன்றலாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை எங்கள்ட இலக்கு நோக்கி போய் கொண்டிருக்கிறோம், எந்தவித குறைவும் இன்றி வளர்ந்து கொண்டு போகிறோம். இப்படி இவ்வளவு எதிர்ப்புகள் இவ்வளவு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் நாங்கள் வளர்றோம்னு தான் அர்த்தம். இதை பற்றி நாங்கள் யார்கிட்டையும் போயிட்டு விவாதம் பண்ண அவசியம் இல்லை. ஆனால் இந்த ஜெர்மனில் இந்த சுவிஸில் இருக்கிற 1-2 அரை முட்டால் படித்த ஈழத்தமிழன் மானத்தமிழன் என்று சொல்லிக்கொண்டு எங்களுக்கு எதிராக சதி செய்துகள் உண்மையை வெளிக்கொண்டுறோம் என்று சொல்லி ஒரு மண்ணாங்கடியும் பிடுங்கல்ல திமுகவோட சேர்ந்து எவ்வளோ காசு கைமாறிச்சு வச்சு. அது ஏற்கனவே அவங்க விடுதலை புலிகளுக்கென யுத்தத்துக்காக போராட்டத்திற்காக இலங்கைக்கு சேர்த்த காசுகள் எல்லாத்தையும் வச்சு திண்டு கொண்டு ஊதி பெருத்து கொளுத்து போய் யுத்தத்துக்கோ நாட்டுக்கோ போராட்டத்துக்கோ எந்தவித ஒற்று பங்களிப்பு கூட வழங்கல காசு என்ற பக்கத்தை தவிர. அந்த பண்டி எல்லாம் போயிட்டு இன்றைக்கு இந்தியாவில் பேட்டி கொடுத்துட்டு இருக்குது. ஒரு சில டிக்டோக்கில் ஈழத்தமிழன் மானத்தமிழன் சொல்லி ஜெர்மனில் இருந்து தேவையில்லாத கதையெல்லாம் போட்டு கொண்டிருக்குது. ஒருத்தனை பிடிக்கல என்று சொன்னால், ஒரு உண்மை வெளிவந்துட்டு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பாங்கு வேணும். எங்களுக்கு சீமான் தலைவரோட ஃபோட்டோ எடுக்கலை, ஆமக்கறி சாப்பிடலை, மான்கறி சாப்பிடலை, எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் ஈழத்தமிழர் ஒவ்வொரு வரிகளையும் எடுத்து முன்னுக்கு போகிறதுக்கு ஒரு ஆள் எங்களுக்கு வேணும். அது சீமான், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான். அவன் நல்லவன் கெட்டவன்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை தமிழர் விடுதலை புலிகளோட கொடிகளோ சின்னங்களோ போராட்டங்களோ இலக்குகளோ அழியாமல் ஒரு பாதை நோக்கி போய் கொண்டிருக்குது. களவெடுத்து தின்றவன் ஒரு பிரச்சனை வரும்போது டக்கண்டு ஓடி ஒளிஞ்சிருவான், அதோட கையை விட்டுருவான். இப்படி இவ்வளவு பேரை எதிர்த்து நின்று போராட மாட்டான். நீங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து எத்தனை பேர் நீங்க விலத்தினாலும் சரிதான், சீமான கொள்கைகள் கோட்பாடுகள் உங்களுக்கு பிடிக்கலாட்டியும் சரிதான், அது நடைமுறைக்கு சாத்தியமற்ற பரவாயில்ல. எங்களுக்கு தேவை தமிழர் ஈழத்தமிழர் தமிழர் விடுதலை புலிகள் என்ற சின்னம் அங்க போய்கொண்டிருக்கிற இலக்கு நோக்கி என்றைக்காவது ஒரு நாள் விடிவு வரும். அது எங்களுக்கு மட்டுமானதும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்களுக்கானதான். ஆனால் அவர்களுக்கு புரியல. அது ஒரு சில பேருக்கு ஒருத்தனை பிடிக்கல என்று சொன்னால் அவர் எதிரியோட 4-5 பேர் சேருவாங்க. அதான் இப்போ தமிழ்நாட்டில் நடக்குது. சீமான் எங்கே வென்றுவானோ தமிழ்நாட்டுக்கு வந்துட்டான்னு சொன்னால் எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை இருக்குது. இப்போ அனுர நாட்டுக்கு வந்த அப்புறம் என்ன நடக்குது? ஊழல்வாதிகளுக்கு எல்லாம் மண்டை கலங்கி எல்லாரும் ஒன்று சேர்றாங்கல்லோ. இதுதான் தமிழ்நாட்டில் நடக்குது. ஸோ அதால் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவனை பற்றி நாங்கள் கணக்கு எடுக்க தேவையில்லை. அவங்க 2000 கொடுத்தாங்க, 3000 கொடுத்தாங்க, ஒரு சிலர் தவிர கொடுத்தா யாருக்கு வேணாலும் ஓட்டை போட்டு பேச இருப்பாங்களா, அது எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் ஈழத்தமிழன் ஒவ்வொருத்தனும் மானத்தமிழன் பீத்தமிழனோட பீதி தெரியாமல் உண்மைகளை புரிஞ்சு நடக்கணும்.
அங்கே இருக்கிறவனோட சேர்ந்து காசுகளை வாங்கிட்டு நீங்கள் காசுகளை வாங்கியிருப்பீங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே இயக்கத்தில் இருக்க காசுகளை இப்படி எல்லாம் கையாளுறீங்கன்னு சொல்லி எவ்வளோ அப்பட்டமான உண்மைகள்லாம் வெளியே வந்து கொண்டிருக்கு ஆதாரங்களோட. அப்போ நீங்கள் 18 நியூஸுக்கோ சன் நியூஸுக்கோ போயிட்டு செய்தியை கொடுத்தா போல் இங்கே ஒன்றும் நடக்க போகல. அவர் வந்து சொல்லியிருக்காருன்னு சொன்னால் சித்தப்பாட வளர்ப்பில் வளர்ந்த பிள்ளைகள் வந்து இப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்களாம்னு சொல்லி எருமா சாரி சித்தப்பாட வளர்ப்பில் வளர்ந்த பிள்ளைகள் எல்லாம் இப்படி செய்ய மாட்டோம்னு எங்களுக்கு தெரியும். மேதகு தலைவர் வளர்ப்பில் வளர்ந்த பிள்ளைகள் எல்லாம் இப்படி செய்யாதன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் அதே கொள்கை கோப்பாட்டை தான் இன்றைக்கு சீமான் எடுத்து போகுது. ஆனால் நீ சொல்கிற மாதிரி நாட்டில் போயிட்டு சித்தப்பாட வளர்ப்பு இப்போ கேட்டியன்னு சொன்னால் யாரை பிள்ளை சொல்லுவா? தலைவரை பிள்ளை சொல்லுவியா? இன்றைக்கு தலைகளாக மாறி போயிருக்கு. தமிழீழம்ன்றது தலைகளாக மாறி போயிருக்கு. கல்ச்சரே வேறு. உடுப்பு இல்லாமல் திரியுதுகள். சினிமா பாணியில் போயிட்டு எங்கெங்கேயோ இல்லாமல் எது இதெல்லாம் இழந்துட்டு திரியுதுகள். அவுட்டு விட்டுட்டு திரியுதுகள். அங்கே கலாச்சாரம் கெட்டு போய் கிடக்கு. போதைப் பொருள் சீர்கேடு எல்லாம் நடக்குது. தலைவரை பிள்ளை சொல்ல போறியா? அதே இடத்துல அந்த 2009 மௌனிச்ச பிறகு சீமான் ஏற்கனவே வேணுமென்று சொன்னால் ஓகே, அவர் வேறு கட்சியோட இருந்துக்கலாம், திராவிடத்தில் இருந்துக்கலாம், தமிழ்நாட்டை என்னென்ன அறியாமல் இருந்திருக்கலாம், வேறு இதில் பின்பற்றிக்கலாம். ஆனால் தலைவர் எப்போ சந்திச்சது பிறகு என்னென்ன விஷயங்கள் அந்த கையாளுது அண்டு தொடக்கம் இன்றைய வரைக்கும் விடுற மூச்சு ஈழத்தமிழருக்கானது, தமிழருக்கானது, தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி தமிழ் விடுதலை புலிகள் சின்னம், கோட்பாடுகள், இலக்குகளை நோக்கி பயணிக்கிற ஒரு கட்சின்னா அந்த நாம் தமிழர் கட்சியான இன்றைக்கும் எவ்வளவு பேர் விலத்தி கூட எவ்வளவு பேர் ப்ரெஷர் இருந்த அழுத்தம் இருந்தும் சேர்ந்து பயணிப்போம்னு சொல்லி இல்லை, தனிச்சு தான் பயணிப்பேன். ஏன் மற்ற கட்சிகள் எல்லாம் தமிழருக்கு அப்பாற்பட்டது, எந்தவித கொள்கை கோட்பாடு இல்லாமல் பணத்துக்கு ஆசை செயற்படுது, நாங்கள் சரி இதுக்கு செயற்படுவோம்னு சொல்லி அந்த இன்றைக்கு செயற்பட்டு கொண்டிருக்கு. அதுக்காகத்தான் இவ்வளவு ஈழத்தமிழர்கள் வந்து காசு அனுப்பி கொண்டிருக்கிறார். நீங்க அது தெரியாம உங்களுக்கு எப்படி சரி சீமான விழுத்தோணும், அது பொய்யோ உண்மையோ தெரியாது, நாங்கள் இவங்களோட சேருவோம். பதுக்கி வச்ச காசுகளை, கொள்ளையடிச்ச காசுகளை எல்லாத்தையும் திண்டு இன்னும் மூதி பெருத்து வெடிச்சு கொள்ளாம அதுக்கு ஒத்துதுற இந்த என்ன ஈழத்தமிழன் மானத்தமிழன் என்று சொல்லிக்கொண்டு இந்த யூடியூப்ல அங்கே இங்கே வீடியோ போட்டுட்டு இருக்கிற நீங்க எல்லாம் கொஞ்சம் யோசிங்கடா. போட்டோ பொய்யா இருக்கட்டும் உண்மையா இருக்கட்டும், இப்ப போட்டோ பெரிய பிரச்சனை இல்லை, போட்டோ பெரிய பிரச்சனை இல்லை. எங்கட இலக்கு வந்து எடுத்துக்கொண்டு போகப்படுதா? யார் எடுத்து போகுது? சரி சீமான ஸ்டாப் பண்ணுங்க. யார் எடுத்து? நீங்க எடுத்து போவீங்களா? எடுத்து போவீங்களா? எடுத்து போக மாட்டீங்க. உங்களுக்கு எது எடுத்து போவீங்க தெரியுமா? அங்கே சேர்த்து வச்சுருக்க காசுகள் இருக்கலோ அதுக்கு தான் இப்போ அடிபடுபட்டு தெரியுறீங்க. சுவிஸ், ஜெர்மன்ல எல்லாம் எல்லாரையும் சொல்லலை, முக்கியமான ஆட்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க பார்த்துக்கொண்டு, எல்லாரையும் சொல்லலை. நீங்கள் வந்து அதுக்கு தான் அடிபட்டு தெரியுறீங்க. அதுகள் எடுத்து தான் சொல்லுவீங்க தவிர வேறோட நீங்கள் எடுத்து செல்ல போடல. எல்லாரும் சேர்ந்து நாம் தமிழர் கட்சியை வந்து அப்படியே அமர்த்தி போட்டு அதோடைய எல்லாம் மௌனிச்சிடும். இன்றைக்கு அந்த ஒரு குரல் இருக்கிறதால தான் அந்த கொடி இன்னும் பறந்து கொண்டிருக்கு. விளங்குதான்? தமிழ்நாட்டில் அந்த கொடி இன்னும் பறந்து கொண்டிருக்க காரணம் வந்து அத்தனை கோடி தமிழர்கள் இருக்கிற இடத்துல அந்த கொடி பறக்கிற காரணம் அந்த ஒரு குரல் இருக்கிறதால தான். நீங்கள் அதை ஒடுக்க பார்க்குறீங்க. ஏன் இங்கே உங்களோட பவரை காட்டுருக்கு. அங்கே இருந்தேன்னு சொன்னால் இங்கே உங்களோட பவரை காட்டலாம். இங்கே நீங்கள் வந்து என்னென்னு சொன்னால் தமிழோட கொள்கை கோட்பாட்டுக்கு அப்பாற்பட்டு செயற்படுறீங்க எல்லாரும். புலனாய்வாளர்கள் இங்கே புலம்பெயர் தேசங்களுக்கு புலனாய்வாளர்கள் கருத்தின்படி இந்த நீங்கள் வந்து தலைவரை வச்சுக்கொண்டு தலைவர குடும்பங்களுக்குள்ள இருந்து கொண்டு நீங்கள் அந்த கோட்பாடுகளை மீறி எல்லாரும் செயற்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஆதாரங்களை வெளிவிட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு அது நெருக்கடி. அப்போ நீங்கள் அவங்களோட சேர்ந்து அதை அமர்த்தணும். அமர்த்தினா அங்கே கொடி பறக்கிற நின்று இந்தியாவில் இங்கே புலம்பெயர் தேசங்களில் கொடி பறக்கும். அப்போ இன்னும் காசு சுருட்டலாம். அப்படியா? எந்த இடத்துல போய் கதைச்சாலும் தமிழரை விட்டு கொடுக்காம கதைக்கணும். தமிழருக்காக யார் நிற்கிறாங்களோ அவங்கள தூக்கி விட கதைக்கணும். போட்டோ தான் பெரிய பிரச்சனை இல்லைங்க. அவங்க பெரியார் பிரச்சனையை தூக்கி விட்டு இப்போ கடைசியாக சீமானை தான் வளர்த்து விடுறாங்க. எங்கே பார்த்தாலும் சீமான் தான் வருது. திமுகவா அதிமுக வரல. அவங்களோட சேர்ந்து நின்று நீங்கள் இன்னும் அந்த நேற்று அந்த 3000 பேர் கட்சியில் போய் நினைஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நியூஸ் எல்லாம் அதெல்லாம் ஏற்கனவே திமுக இருக்கிறவங்கள கூட்டம் கொண்டு வர சொல்லி போட்டு அதை கட்சியில் நினைக்கிறேன்னு நினைச்சிருக்காங்க. வந்த இடத்துல அங்கே கேட்டால் ஒருத்தர் டைம் வந்து உறுப்பினர் அட்டை இல்லை. கட்சியில் நாம் தமிழ் கட்சியில் 12 வருஷம் இருக்கிறேன் 10 வருஷம் இருக்கிறான்றானுகள். அங்கே வந்து உறுப்பினர் அட்டை கேட்டால் ஒருத்தர் டைம் இல்லை. ஏன்? நாங்களும் இதான் உறுப்பினர் அட்டை, இது ஒருத்தர் டைம் காட்டுறதுக்கு துப்பு இல்லை. அப்போ இப்படியான பொய் நாடகம் ஆடுற போக்குவரத்து வேலை பார்க்க இப்படியான போக்குவரத்து வேலை பார்க்குறவங்களை நம்பி நீங்கள் போயிட்டு போட்டி கொடுக்குறீங்க. உங்களோட கழிவாரங்கள் இந்த புலம்பெயர் தேசங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்டா நீங்கள் அதெல்லாம் மீறி அப்பாற்பட்டு செயற்படுறீங்க. ஸோ இந்த வேலையில் கையை விட்டு போட்டு தமிழரோட ஒற்றுமையாக இல்லைங்க. காசு பணம் இப்போ வந்துட்டு போனால் இந்த இப்போ இருக்கிற நிலைக்கு இன்னும் தின்னு இப்போ படிக்க போக தெரியாதுண்ணே.